ரொம்பவே குயிக்கா, ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துல பூண்டு குழம்பு வந்து லஞ்சுக்கு செஞ்சிடலாம். உண்மையிலேயே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இத நம்ம வந்துட்டு 2, 3 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். வாங்க இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். நான் பூண்டு குழம்பு வந்து மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டிய அடுப்புல வச்சுட்டு, நான் வந்து தாராளமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் செய்யலாம். நல்லெண்ணெயில சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இதில 1/4 டீஸ்பூன் போல கடுகு, 1/4 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்த அப்படியே முழுசா இதில சேர்த்துக்கிறேன். இத சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது ஃபுல்லா முழுசா சின்ன வெங்காயத்திலே மட்டுமே செய்யலாம். ஆனா, இந்த மாதிரி வெங்காயத்த முழுசா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதோட நான் பூண்டு குழம்பு அப்படின்றதுனால பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி பூண்டு சேர்த்துக்கோங்க. இத சேர்த்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இத நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்ப பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து குழம்பு மசாலா தூள் இல்ல அப்படின்னு சொன்னா, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், மல்லித்தூள் வந்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளோட மல்லித்தூள் வந்து இந்த குழம்புக்கு ஜாஸ்தி இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராவே இருக்கும். இதில கொஞ்சமா ஜீரகத்தூளுமே சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள்ல இதெல்லாமே சேர்த்து அரைச்சதுனால, இத அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். அந்த புளிய இதில நம்ம சேர்த்துக்கலாம். இதில சேர்த்துட்டு இதையுமே ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்ப நான் வந்து தக்காளிய அரைச்ச மிக்ஸியில தண்ணிய கொஞ்சம் ஊத்தி அதையே அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இப்ப இத நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் பூண்டு குழம்பு வந்து உண்டான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் இதில 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதாவது எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல மிதக்கும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்ப பாருங்க 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு, இப்ப அந்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் லைட்டா மேல மிதந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப இது கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதாங்க. சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். இது 3 நாள் அளவுக்கு கூட வெளிய வச்சு கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் குயிக்கா ஆயிடும். அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாதத்தில நம்ம புடிச்சு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.